அண்மையில் இலங்கை அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் கல்முனை பிரதேசத்தில் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு ஒன்று செயற்பட்டு வருவதாக பத்திரிகை மகாநாடு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் குறித்த இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று காணப்படுவதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆகவே இது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? மேலும் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான நடவடிக்கைகள். ஆகவே இந்த அரசாங்கம் ஏன் இவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை? ඇරස් කරන්නත් ඒගොල්ලෝ ඒ සංගමේ ඒ කණ්ඩායම දැනට බෑන් කරලා තියෙන්නේ என அந்த குறித்த ஊடகவியலாளர் அமைச்சர் நளின் ஜெயதிலக அவர்களிடம் கேள்வி எழுப்புகின்றார். පළාත කේන්ද්‍ර කර ගනිමින් වැනි යම් කණ්ඩායමක් පිළිබඳව තොරතුරු ලැබීමක් තමයි තියෙන්නේ. அதற்கு பதிலளித்த அமைச்சர், ஆம், மேற்படி விடயம் சம்பந்தமாக எமக்கு தகவல்கள் மாத்திரமே கிடைத்துள்ளது. වැනි යම් කණ්ඩායමක් පිළිබඳව තොරතුරු ලැබීමක් තමයි තියෙන්නේ. ஆகவே இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று தீவிரமாக கலந்தாலோசித்து சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். எனவே இது சம்பந்தமாக தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு விழிப்புடன் செயற்பட்டு வருகிறது என்று அமைச்சர் ஜெயதிலக அந்த ஊடகவியலாளருக்கு பதில் வழங்கினார். மேலும் இவ்விடயம் சம்பந்தமாக பாராளுமன்ற குழு விவாதத்தின் போது இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் அவர்கள் கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார். இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது இஸ்லாமிய கொள்கைக்கு முற்றுமுழுதாக முரண்பட்டது. கிழக்கில் அடிப்படைவாதம் என்ற கூற்றின் ஊடாக எமது மீது பழி சுமத்த பல தீய சக்திகள் முயற்சிக்கலாம். அமைச்சர் அவர்களின் கூற்றை இந்த தீய சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும். எனவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் நிஷாம் காரியப்பர் குறிப்பிடும் போது கல்முனை பகுதிகளில் மத அமைப்புகளினால் பிள்ளைகள் தீவிரவாத கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்று அதன் காரணமாக உளவு கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது எமது பிரதேசத்தில் பாரிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எனவே ஜமியத்துல் உலமா உட்பட இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தீவிரவாதம் தொடர்பான அதிகாரிகளுக்கு பூரண ஒத்துழைப்பு என்றும் வழங்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் இவ்வாறான தீவிரவாத அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு யார் நிதி வழங்குகின்றார்கள் என்று அறிந்து கொள்ள எமது மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் என்று மேலும் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார்.